வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி இனிப்பு பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய் வெல்லத்தோட முந்திரி பாதாம் சேர்த்து பூரணம் பண்ணி இந்த கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறுங்கடாயில் 10-12 போல் முந்திரி, 10-12 பாதாம் ஸ்லைஸ் பண்ணது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு வறுத்து பாதாம் முந்திரி ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஆறுனதுக்கப்புறமா லேஸ் குறக்குறப்பான பவுடரை அரைச்சிக்கலாம். 1/2 கப் பொடித்த வெல்லத்தை இந்த கடாயில் சேர்த்துடலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி. சாதாரணமாக தேங்காய் பூரணம் பண்ணுறதுக்கு இந்த வெல்லத்தோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். முந்திரி பாதாம் பவுடர் சேர்த்து பூரணம் பண்ணுறதுனால இன்னும் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து வெள்ளை கரைசல் ரெடி பண்ணால் தான் பூரணம் கெட்டியாகாமல் இருக்கும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டின வெள்ளைக்கரைசலை கடாயில் சேர்த்துடலாம். அது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரெண்டையும் ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். தேங்காய் துருவலும் வெல்லமும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. ரொம்ப நேரம் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா கிண்டக்கூடாது, கெட்டி ஆயிரும் பூரணம். அது கூட முந்திரி பாதாம் பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. முந்திரி பாதாம் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு பரட்டி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. அப்படி கிண்டோம்னா பூரணம் ரொம்ப கெட்டி ஆயிரும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பூரணம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் கொழுக்கட்டையில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பூரணம் முந்திரி பாதாம் சுவையோடு ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் மாவு பிசையணும். இந்த பாத்திரத்தில் 1 கப் பதப்படுத்தின பச்சரிசி மாவு, மேல் மாவு சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிக்க வச்ச 1/2 கப் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் பதப்படுத்தின மாவு எடுத்ததுனால மாவு போட்டுட்டு அப்படியே வெந்நீர் விட்டு பிசைகிறேன். பதப்படுத்தாத மாவாக இருந்தால் நீங்கள் வெறுங்கடாயில் சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கங்க. நான் எடுத்து வச்ச 1/2 கப் தண்ணியில் 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். அரிசியை பொறுத்து தண்ணி முன்ன பின்ன இழுக்கும். அதனால் நீங்கள் ரெடியாக 1/2 கப் தண்ணி எண்ணெய் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. பிசைஞ்சாச்சு. மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். கொழுக்கட்டைகளை ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிடலாம். எப்பவும் போல் பெரிய கொழுக்கட்டையாக பண்ணாமல் சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பண்ண போகிறோம். மாவு மூடி வச்சுருங்க. அப்பப்போ எடுக்கும்போது ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் அளவு மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பட்டர் பேப்பர் மேலே வச்சுட்டு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ நல்லா ரவுண்டாக இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஸ்டஃபிங் எடுத்து வச்சிடலாம். சின்ன கொழுக்கட்டையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக வச்சா போதும். நான் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் பிளாஸ்டிக் ஷீட்டு, இலை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கொண்டு நல்ல பூர்ணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா அதை மூடிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். அல்லது மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு விரல் வச்சும் நீங்கள் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்விங் வச்சிடலாம். எப்பவும் போல் அதே மாதிரியே இந்த
லைட்டாக பூரணத்தை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு அப்படியே மூடிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். எல்லா கொழுக்கட்டைகளையும் பூரணம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி தட்டில் எடுத்து வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகும், வெந்துடும். 5 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இட்லி தட்டை எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். கொழுக்கட்டையெல்லாம் ஆறிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சுவையான தேங்காய் முந்திரி பாதாம் இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.